மாதத்தின் இந்த முதல் நாளை காண கர்த்தர் நமக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார். சென்ற நாட்களெல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்ததான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2024 வருடத்திலும் 3 மாதங்களை கடந்து இந்த 4வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கெல்லாம் கிருபை செய்திருக்கிறார். இது ஆண்டவர் நம்மீது வைத்ததான அன்பு என்பதை நாம் மறந்து போய்விடாதபடி நம்முடைய இருதயத்திலே அதை நாம் இருத்திக் கொள்வோமானால், விசுவாசிப்போமானால் கர்த்தர் நம்மை இன்னும் மேன்மையாக நடத்துவார். மனிதர்களுடைய வாழ்நாட்கள் என்பது நிலை இல்லாதது. நாம் எவ்வளவோ மனிதர்களை பார்க்கிறோம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே. மற்ற மனிதர்களை பார்க்கும்போது நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்குத்தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் அதிகமான ஆபத்துகள் மனிதர்களுக்கு, அதிகமான வியாதிகள் மனிதர்களுக்கு, மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத, சுகமாக்க முடியாத வியாதிகள். ஆண்டவர் நம்மை அதற்கெல்லாம் ஒப்பு கொடுக்காதபடி சென்ற நாட்களிலே நடத்தினவர் சென்ற மாதம் முழுவதும் நடத்தி இந்த புதிய மாதத்தை காண உதவி செய்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில இந்த மாதத்திற்குரிய தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதத்தினுடைய புத்தகம் 115வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரராகிய தாவீது விசுவாசித்தபடினால், நம்பினபடினால் தான் இந்த தாவீது கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பது அது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் ஜனங்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே ஜீவிக்கிறத நாம் மற்ற ஜனங்களுக்கு சாதாரணமானவர்களாக காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மேன்மையானவர்கள். எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது எனவே ஆண்டவர் நம் மீது அன்பு பாராட்டினார். இதை குறித்து வேதத்திலே பார்க்கும்போது பிதாவானவர் நம் மீது பாராட்டினதான அன்பு எவ்வளவு பெரிதென்று சொல்லி பாருங்கள். அவர் நம்மீது வைத்ததான அன்பினால் தான் நம்மை அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் ஆண்டவர் நம் நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் ஒரு நேரம் நினைப்பார்கள், மற்ற வேளைகளிலே நினைக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதற்காக ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார்? நம்மிடத்திலிருந்து ஆண்டவருக்கு தேவை ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில் உள்ளதான எல்லாமே அவருடையதுதான். அவருக்கு பணம் தேவையில்லை, பலி தேவையில்லை, எதுவுமே அவருக்கு தேவையில்லை. எல்லாம் ஆண்டவருடையது. ஆனால் அப்படிப்பட்டதான தெய்வம் நம்மை நினைப்பதற்கான காரணம் என்ன? அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மீது வைத்ததான அனாதி சிநேகம் என்றால் என்ன? அனாதி சிநேகம். இந்த அனாதி என்கிறதான வார்த்தை ஒரு சில இடங்களில் தான் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அனாதி என்கிறதான வார்த்தையை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்து காருண்யத்தால் எனவே நான் உன்னை இழுத்துக் கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருகாமையிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய அருகாமையிலே இருக்கிறார். பக்தன் தாவீது சொல்லும்போது அவர் என்னுடைய வலது பார்சத்திலே எப்போதும் இருக்கிறார், இடைவிடாமல் இருக்கிறார். அவர் எப்போது என்னை நினைக்கிறார், இடைவிடாமல் நினைக்கிறார். இரவு நினைக்கிறார், பகலும் நினைக்கிறார்.
நம்ம எங்கே போனாலும் நம்மை நினைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் இருக்கிற நிலைமையில அநேக வேளைகளில் நாம் எண்ணுகிறதான காரியம் என்னவென்றால், இந்த கிதியோன் சொன்னது போல ஆண்டவர் எங்களோடு இருந்தால் எனக்கு இதெல்லாம் எப்படி சம்பவிக்கும்? நம்ம அநேக வேளையில் அப்படிதான் நினைக்கிறோம். சில கஷ்டங்கள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது, சில நிந்தைகள் வரும்போது, சில அவமானங்கள் வரும்போது, ஆண்டவர் என்னோடு இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவர் கூட இருக்கிறவர்களுக்கு தான் இவைகள் எல்லாம் வருகிறது. எதற்காக என்றால், நம்முடைய வல்லமை இன்னது என்பது நம்முடைய சத்துருக்களுக்கு தெரிய வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருந்து எவ்வளவு வல்லமையாக செயல்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, அவர்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து புறப்பட்டதான கானான் யாத்திரையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய இருதயத்தை யார் கடினப்படுத்தினார்? பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தின காரணத்தினால்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பின்தொடர்ந்து வருகிறான். இல்லாவிட்டால் பின்தொடர்ந்து வரமாட்டான். எதற்காக என்று சொல்லி வேதத்தில் காரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிற கர்த்தருடைய வல்லமையை அந்த எகிப்திய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும் என்பதற்காக. அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரத்தான் செய்கிறது, இல்லாமல் இல்லை. கஷ்டங்கள் வராத வாழ்க்கை எந்த ஒரு மனிதனுக்குமே கிடையாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கிறது. என்றாலும் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும் இயேசுவை நம்பாத ஜனங்களுக்கும் இயேசுவை நம்புகிறதான ஜனங்களுக்கு உள்ளதான வேறுபாடு என்னவென்றால், பிரச்சனைகள் ஒரே விதங்களிலே எல்லா மனிதருக்கு சம்பவித்தாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த பிரச்சனையில நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை அதில் நாம் கடந்து போக முடியாத போது ஆண்டவர் நம்மை அவருடைய தோளிலே தகப்பன் சுமந்து ஒரு பிள்ளையை கொண்டு போவது போல என்ன செய்கிறார்? கொண்டு செல்கிறார். ஒரு தேவனுடைய மனுஷன் எப்போதும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பாராம். ஆண்டவரே, நான் எங்க போனாலும் நீங்க என்னோட கூட வர வேண்டும். நீங்க என்னோடு கூட வருவதை நான் காண வேண்டும் ஆண்டவரே, அது எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அவர் எப்போதும் ஜெபிப்பாராம். அப்போ அநேக விதமான நேரங்களிலே ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறேன் என்பதை அநேக விதமான செயல்களின் மூலமாக வழிநடத்தி வந்தார். அப்போது இவர் நம்பி வழிநடந்து வருகிறபடினாலே இவருக்கு ஒரு தைரியம் இருந்தது. திடீரென்று சொல்லி ஒரு நாள் இவர் ஒரு இடத்துல நடந்து போய் கொண்டிருக்கும் போது இவர் பின்னாடி திரும்பி இவருடைய காலடிகளை பார்க்கும்போது இவர் மட்டும் நடந்து வந்ததான காலடிகள் தரையில தெரிந்ததாம். அப்ப ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் என்னோடு கூட நீங்க நடந்து வருவேன் என்று சொல்லி சொன்னீங்களே, ஆனா இப்போ 2 காலடி தடம் தானே அங்க இருக்கு. நீங்க கூட வந்திருந்தா 4 காலடி தடம் அல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது சொன்னாராம். ஆண்டவர் எளிதமாக சொன்னார், அங்க தெரிகிறதான 2 காலடி உன்னுடைய காலடி அல்ல, அந்த 2 காலடி யாருடைய காலடி தான்? என்னுடைய காலடி தான். ஏனென்றால் உனக்கு இருக்கிறதான பிரச்சனைய உன்னால் கடந்து போக முடியாது என்பதற்காக நான் உன்னை என்னுடைய தோளிலே நான் சுமந்து கொண்டு வந்தேன். எனவே உன்னுடைய காலடிகள் கீழே படவில்லை, என்னுடைய காலடிகள் தான் அங்கே கீழே இருக்கிறது என்று சொல்லி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அநேகம் உண்டு. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்காமல் நாமே சுமந்து 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 நாமே நம்மை உருவ குத்தி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் சொல்கிறதான ஜனங்களுக்கு விசுவாசம் மற்ற நேரங்களிலே இருக்கிறது சொல்லி சொல்லுவதல்ல. பிரச்சனையான வேலைகளிலே, நெருக்கமான வேலையில அங்கு வேதத்திலே சொன்னார்கள் அல்லவா, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி. யார் சொன்னா? இதுதான் விசுவாச வார்த்தை. சத்துருக்கள் வெட்கப்பட வேண்டுமானால் நம்ம இப்படித்தான் நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தால் நமக்கு இன்னொரு விசுவாசம் இருக்கிறது அர்த்தம். என்ன விசுவாசம்? ஆண்டவர் என்னை நினைத்துக் கொண்டே தான் இருக்கிறார். இந்த பிரச்சனைகளையும் ஆண்டவர் என்னை மறக்கவில்லை, ஆண்டவர் என்னை
கைவிடவில்லை. சில வேளைகளில் மற்ற ஜனங்கள் நினைப்பார்கள் நம்மளை குறித்து, இந்த பிரச்சனையில இவர்கள் எழுப்பிக் கொள்ள மாட்டார்கள், இவர்கள் அழிந்தே போவார்கள் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் பிரச்சனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளை மறந்து இருக்கவே மாட்டார். ஒரு வசனம் கூட வாசியுங்கள். 142 அதிகாரம், சங்கீதம் 142 அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். வலது பக்கமாக கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டு. நம்மை அறிகிறதான ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். நம்முடைய இருதயம் எல்லாம் அநேக வேளைகள் அங்கலாய்க்கும். நம்முடைய இருதயம் எல்லாம் அநேக வேளைகள் அழுது கொண்டிருக்கும். நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து வெளியே வராத ஒழிய நம்முடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கும். மற்ற மனிதர்களுக்கு நம்மை குறித்து அறிகிறதான அறிவு இருக்காது, நமக்கு அடைக்கலம் இருக்காது. ஆத்துமா விசாரிப்பார் ஒருவருமே இருக்க மாட்டார். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அத்தாட்சி என்னவென்றால், மனிதர்கள் எல்லாருமே விசாரிக்காமல் விட்டு விடுவார்கள். அந்த வேளையில தான் ஆண்டவர் நம்முடைய அருகாமையில நெருக்கமாகவும் நேரசிவார் கடந்து வருவார். பிரச்சனையான வேளையில தேவனுடைய செயலை நீங்கள் அறிவதற்கு தவறிவிடக் கூடாது. துக்கமான வேளையிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பதை அறிவதற்கு நீங்கள் தவறிவிடக் கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் வெளிப்படுகிறதான முக்கியமான வேலை அதுதான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பல வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்களோடு இருந்ததான ஆண்டவரை எல்லா ஜனங்களும் அறிந்ததான நேரம் என்பது அந்த அக்கினி சூளையில போடப்படும்போதுதான் என்ன செய்தார்கள்? அறிந்தார்கள். மனிதர்கள் நம்மை விசாரிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார் என்பது நமக்கு மிகுந்த ஆறுதல் அல்லவா? அநேக வேளைகளில் நாம் வந்து நினைப்போம், நான் முன் காலங்களிலே இவர்களுக்கெல்லாம் உதவி செய்தேன், ஆனால் இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நமக்கு உதவியாக இருப்பார் என்று சொல்லி நான் நினைத்தேன் என்று சொல்லி நினைக்கிறதான அநேக ஜனங்கள் உண்டு. வேதத்துல யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில ஆறுதல் அடைந்ததான மனிதன் இந்த யோசேப்பை வந்து என்ன செய்தான்? மறந்தாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்ன நினைத்துக்கொள். மனுஷன் வாழ்வடைந்து இருக்கும் போது உங்களை நினைக்க மாட்டான். ஆனா வாழ்ந்ததே ஒருவேளை உங்களை வைத்து வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் உயர்வடைந்திருக்கிறதே உங்களை வைத்து உயர்வடைந்திருக்கலாம். நீங்கள் அந்த வேலையை எடுத்துக் கொடுக்காவிட்டால் அவர்கள் உயர்வடைந்திருக்க மாட்டார்கள். நீங்கள் அந்த சிறிய உதவியை செய்யாவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் எழும்பியிருக்க மாட்டார்கள். அந்த சிறிய கடனை நீங்கள் கொடுக்க உதவியாக இருக்காவிட்டால் எழும்பியிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்வடைந்து இருக்கும் போது என்ன செய்வாங்க? மறந்துடுவாங்க. ஆனா அப்படிப்பட்டதான வேலையில ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு ஆறுதல். எல்லா மனிதர்களும் மறப்பாங்க, எல்லா மனிதர்களும் நம்மை விட்டு விலகுவாங்க. ஆனா ஆண்டவர் நாம் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நம்மை என்ன செய்ய மாட்டார்? மறைக்க மாட்டார். இந்த நம்பிக்கை, விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிரச்சனையான வேளையில இது ஒரு ஊன்றுகோலாக வந்து என்ன செய்யும்? காணப்படும். அநேக வேளைகளில மனிதர்கள் நமக்கு உதவியாக இல்லை, மனிதர்கள் நம்மை ஆற்றவில்லை, தேற்றவில்லை என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமானால் எந்த மனிதன் நம்மை விசாரிக்காவிட்டாலும் அது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியவே தெரியாது. ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதித்தது கர்த்தர், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது கர்த்தர், இன்னும் ஆசீர்வதிக்க போகிறது கர்த்தர் தான். மனிதர்கள் எல்லாம் மறந்துடுவாங்க, மனிதர்கள் எல்லாம் மறந்து போயிடுவாங்க, மனிதர்கள் எல்லாம் நம்ம வெறுத்து ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஆனா ஆண்டவர் நீங்கள் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டார். உடைய ஜீவ காலத்திற்கு பின்பும் ஆண்டவர் அவரோடு இருக்கிறதான பாக்கியத்தை ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் அநேக விதமான நன்மைகளை செய்து நம்மை நினைத்திருக்கிறார் என்பதை
அவர் பிரத்யட்சமாக வெளியரங்கமாக நமக்கும் நம்மை சூழ இருக்கிற ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துவாராக. நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீங்கள் என்னை நினைத்திருக்கிறீர், ஆண்டவரே இது எனக்கு போதும், மனிதர்கள் எல்லாம் என்னை நினைக்க வேண்டாம், ஒருவர்கள் எல்லாம் என்னை நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்க நினைத்திருக்கிறீங்க, நான் இதை நம்புகிறேன் ஆண்டவரே. தேவன் நினைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. தேவன் நினைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு இருக்கிறதான சோதனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நமக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. எனவே எதையுமே நாம் நினைக்காதவாறு நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வருடத்தில், இந்த 2024வது வருடத்தில் இந்த 4வது மாதத்தை காண எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்தீங்களே, இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் கடந்து வருகிறதான எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகபலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எப்போது எங்கள் நினைவாக இருக்கிறபடினாலே எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறபடினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறபடினாலே வரப்போகிற நாட்களிலும் நாங்கள் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். ஆண்டவரே, இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த மனிதர்கள் மறந்தாலும் பரவாயில்லை, யோசேப்பை கர்த்தாவே அவனுடைய உதவியை பெற்று ஆற்றப்பட்ட தேற்றப்பட்டதான மனிதன் மறந்து போய்விட்டான். ஆனால் நீர் மறவாது இருந்தபடினாலே கர்த்தாவே அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில சீக்கிரத்தில் அவனுடைய சிறைச்சாலையில் இருந்து வெளிப்பட பண்ணி அவனை தேசத்திற்கு அதிகாரியாக மாற்றினீர். அதே தேவன் இன்றைக்கு மாறாத தேவனாக இருக்கிறீர். எல்லா ஜனங்களும் எங்களை மறந்தாலும் நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி நாங்கள் நம்பி விசுவாசித்து நம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக காணப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் செய்கிறதான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் பெருக செய்ய கர்த்தாவே, எல்லாரும் கடந்து போகிறதான எல்லா பாதைகளிலேயும் கர்த்தர் பாதுகாவலராக இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே, சத்துருக்குள் வைக்கிறதான எல்லா சுருக்குகளுக்கும் கண்ணிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகள் அனைவரை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, சோத்திரம், வருகை தாமதிக்குமானால் நாங்கள் அடுத்த மாதத்திலேயோ கடந்த நம்முடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எல்லாருக்கும் கிருபை தாருங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்காகவே வாழத்தக்கதாக, உம்முடைய நாமத்தையே உயர்த்தத்தக்கதாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நன்மைகளினால் ஒவ்வொருவரை நிரப்புங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆன்மீக ஜீவியத்தில் உம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருகு, விசுவாச வாழ்க்கையில் வளரு, உண்மை வைக்கிறதா அன்பிலே வளரத்தக்கதாக தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் தயவு செய்து கர்த்தர் தாமே வளர செய்தவர்களுக்கு ஆண்டவரே, வருகை தாமதிக்குமானால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.